இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டார். 2வது நாளில் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதேபோன்று வழக்கின் முக்கிய சாட்சிகளான சக்தீஸ்வரன், கார்த்திக் வேலு, பிரவீன்குமாரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தில் தனது மகன் மீது புகார் அளித்த நிகிதாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலதி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், காருக்குள் நகை இருப்பது தெரிந்தும் சாவி கொடுத்தது எப்படி என்றும் அவரிடம் கண்டிப்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்து விவகாரத்தில் போராடியவர்களை எஸ்பி மிரட்டியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என எஸ்பி கூறியதை குறிப்பிட்டுள்ள அவர், வேறு மாதிரி என்றால் மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் போராட்டம் நடத்திய மக்களை மிரட்டும் தொனியில் பேசியது பற்றி மாவட்ட எஸ்பி விளக்கமளித்துள்ளார். மருத்துவமனை வளாகத்திற்குள் நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கையில் சிலர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து செல்லும் சாலையில் அமர்ந்ததாகவும் விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் ஓரணையில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வீடு வீடாக மக்களை சந்தித்த முதல்வர் அவர்களிடம் கையெழுத்து பெற்று திமுகவின் உறுப்பினர்களாக இணைத்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் ஓரணையில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். முதல்கட்ட பயணத்தை வரும் 7ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடங்க உள்ளார். இதில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி அழைப்பு விடுத்துள்ளார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்த கூட்டணியில் இணைகிறது என்பதே தேர்தலின் சவாலை தீர்மானிக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், தாவேகா தலைவர் விஜய்க்கு மிகுதியான செல்வாக்கு இருப்பதாக கூறியுள்ளார். பாமகவின் பொதுக்குழு, செயற்குழு உள்ளிட்டவை கூடி கூட்டணி குறித்து பேசி முடிவு செய்யும் எனவும், அதுவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு பேசி வருவதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமக எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே இருப்பதாகவும், அருள் சட்டமன்ற கொறடாவாக இருப்பதால் சட்டமன்ற பாமக தலைவர் மூலம் சபாநாயகருக்கு தெரிவித்து அவர் மூலமே அருளை நீக்க முடியும் எனவும் கூறினார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பலத்த காற்றோடு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக கானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை அந்நாட்டு அதிபர் ஜான் ட்ரமானி மஹாமா வழங்கினார். விருதை ஏற்றுக்கொண்டு பேசிய பிரதமர் மோடி 140 கோடி இந்திய மக்கள் சார்பில் இந்த விருதை பெற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டார். வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் இளம்பெண் தற்கொலை வழக்கில் காவல்துறை மெத்தனமாக நடந்து கொள்வதாக உயிரை மாய்த்துக் கொண்ட ரிதன்யாவின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். வரதட்சணை கேட்டு ரிதன்யாவை சித்திரவதை செய்ததாக கணவரும் அவரது பெற்றோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தங்களுக்கு பிணை கோரி திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அவர்களுக்கு பிணை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ரிதன்யாவின் பெற்றோர் இடைக்கால மனு தாக்கல் செய்தனர். கொரோனாவுக்கான கோவிஷீல்டு தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என அதை தயாரித்த புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹசனில் 40 நாட்களில் 21 பேர் மாரடைப்பால் திடீரென இறந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கொரோனா தடுப்பூசியும் காரணமாக இருக்கலாம் என கர்நாடக முதல்வர் கூறியிருந்தார். இந்நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் விளக்கம் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து உள்நாட்டு நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த 9 விமான சேவைகளை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திடீரென்று நிறுத்தியுள்ளது.
கடந்த 6 மாதங்களில் ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், கோவா, அந்தமான் உள்ளிட்ட நகரங்களுக்கு புதிதாக தொடங்கப்பட்ட இந்த விமான சேவைகள் முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிமடுக்கவில்லை என காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை என்ற செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் பயன்படுத்த தகுதியில்லாத வாகனங்கள் என பறிமுதல் செய்யும் நடவடிக்கை சாதாரண மக்களை கொள்ளையடிக்கும் முயற்சி என ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா குற்றஞ்சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களையும் 15 ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களையும் பறிமுதல் செய்யும் உத்தரவை டெல்லி அரசு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் ஓரிரு நாட்களில் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய கடந்த சில வாரங்களாக இருதரப்புக்கும் இடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அமெரிக்காவின் விளைபொருட்கள், பால் பொருட்களை விற்கும் வகையில் இந்தியா தனது சந்தையை திறந்துவிட வேண்டும் என அமெரிக்க குழு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அடுத்த தலாய் லாமா பாரம்பரிய முறைப்படியே தேர்வு செய்யப்படுவார் என்றும் இதில் யாரும் தலையிட முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. தங்கள் ஒப்புதல் இன்றி புதிய தலாய் லாமா தேர்வு இருக்கக்கூடாது என்று சீனா கூறியிருந்தது. இந்நிலையில் அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வதில் வெளியாட்களுக்கு உரிமை இல்லை என்று சீனாவை இந்தியா மறைமுகமாக கண்டித்துள்ளது. சென்னை எண்ணூர் துறைமுகத்துக்கு வரும் கனரக வாகனங்களை நிறுத்த 200 ஏக்கரில் தனி வசதிகளை ஏற்படுத்த இருப்பதாக சென்னை துறைமுகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த தெற்கு பிராந்திய கப்பல் மாநாட்டில் பேசிய அவர், தொழில்துறைக்கு துறைமுகங்கள் மிக முக்கிய பங்களிப்பு செய்து வருகின்றன என கூறினார். திண்டிவனத்திற்கு அருகே கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இருதயபுரத்தைச் சேர்ந்த சின்னப்பராஜ் விற்பனைக்காக கோலமாவு மூட்டைகளை வீட்டின் முன் அடுக்கி வைத்திருந்தார். அவரது 3 வயது மகன் மேகராஜ் தனது சகோதரனோடு விளையாடிக் கொண்டிருந்த போது கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்துள்ளன. ஈரானில் சிக்கித் தவிக்கும் 650 இந்திய மீனவர்களை மீட்க காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் வெளியுறவு அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் உள்ள கிஷ் தீவிற்கு அருகே கன்னியாகுமரியைச் சேர்ந்த 650க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிக்கித் தவித்து வருகின்றனர். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறை, இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் ஆகியவை மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷாமி ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்களின் தனிப்பட்ட தரவுகள் களவு போகவும் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படவும் வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு அமைப்பான CRT எச்சரித்துள்ளது. ஷாமி போன்களில் உள்ள MI கனெக்ட் சர்வீஸ் என்ற செயலியில் உள்ள தொழில்நுட்ப குளறுபடியால் அதை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என CRT கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறைக்கு வந்த மின்னஞ்சலில் கோயில் வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனடியாக மயிலாப்பூர் காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியோடு சோதனை செய்தனர். ஆனால் வெடிகுண்டு ஏதும் இல்லாததால் அது வதந்தி என தெரியவந்தது. மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து குறைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் 120 அடிக்கு கீழ் குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 16 கண் மதகு பகுதி தற்போது சிற்றோடை போல காட்சியளிக்கிறது. உலக அளவில் கச்சா எண்ணெயை அதிக அளவில் கையிருப்பில் வைத்திருக்கும் நாடுகளில் வெனின்சுலா முதலிடத்தில் இருப்பதாக எண்ணெய் வள நாடுகளின் கூட்டமைப்பான OPEC கூறியுள்ளது. அதிக அளவு கச்சா எண்ணெயை கையிருப்பில் வைத்திருக்கும் முதல் 10 நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வெனின்சுலாவிற்கு அடுத்தடுத்த இடங்களில் சவுதி அரேபியா, ஈரான், கனடா, ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தாரும் உள்ளன. தனது 80வது பிறந்த நாளை 10,000 அடி உயரத்திலிருந்து உடலில் கயிறு கட்டிக்கொண்டு ஸ்ரத்தா சௌஹான் என்கிற மூதாட்டி ஸ்கை ஜம்ப் என்ற முறையில் குதித்து கொண்டாடியுள்ளார். இவருக்கு வெர்டிகோ, முதுகுத்தண்டு பிரச்சினைகள் இருந்த போதிலும் இதை சாதித்துள்ளார். இந்தியாவில் மிக அதிக வயதில் ஸ்கை ஜம்ப் செய்த பெண் என்ற சாதனையையும் ஸ்ரத்தா படைத்துள்ளார். வேடசந்தூருக்கு அருகே ஜாமீனில் வெளியே வந்தவர்களை கொடூரமாக வெட்டியவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு 8 பேர் திரும்பிச் செல்கையில் அதிமுக அலுவலகத்திற்கு அருகே 20 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்ட முயன்றது.
5 பேர் தப்பியோடிய நிலையில் மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் ஆகிய 3 பேரும் வெட்டப்பட்டனர். ராணிப்பேட்டையில் காதலிக்க மறுத்த மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து தூத்துக்குடியில் அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புலிவரத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஜனனி காதலிக்க மறுத்ததால் கடந்த 28ஆம் தேதி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திற்கு அருகே வீட்டில் இருந்த முதியவர்களை தாக்கி கட்டி போட்டு பீரோவில் இருந்த 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடுகனூர் கிராமத்தைச் சேர்ந்த கேசரிவர்மன் துபாயில் 20 ஆண்டுகளாக குடும்பத்தோடு வசித்து வருகிறார். வரும் 7ஆம் தேதி 2வது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற இருந்ததால் ஊருக்கு வந்த இவர் 200 சவரன் நகைகளை வங்கி லாக்கரிலிருந்து வீட்டில் கொண்டு வந்து வைத்திருந்த போது இச்சம்பவம் நடந்துள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஆணி உற்சவ நாற்று நடவு திருவிழா நடைபெற்றது. 2 மாடுகள் பூட்டப்பட்டு பொன்னேறு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஏறு உழுதல் நிகழ்ச்சிக்கு பின் விதை நெல் நாற்றுகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆண்களும் பெண்களும் வயலில் இறங்கி குலவையிட்டு நாற்று நட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள 60% பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பி போராட்டம் செய்தனர். வேதாரண்யம் அருகே ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வண்டுவாஞ்சேரியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரத்துறை சார்பில் 1,20 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. சென்னையில் பருவமழைக்கு முன் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ள நிலையில் பல இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் சுமார் 100 மீட்டருக்கு நடக்கும் பணிகளில் பேரிகேடுகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் சரிவர வைக்கப்படாததால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் டெல்லி தலைமையக நிர்வாக பொறுப்பு அதிகாரியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏர் மார்ஷல் எஸ். சிவக்குமார் பொறுப்பேற்றுள்ளார். விமானப்படை தலைமையகத்தில் நிர்வாக தலைமை இயக்குநராக பதவி வகித்து வந்த அவர் பதவி உயர்வு பெற்று விமானப்படையின் டெல்லி தலைமையக நிர்வாக பொறுப்பு அதிகாரியாகியுள்ளார். கோவையைச் சேர்ந்தவரான சிவக்குமார் 1990ஆம் ஆண்டு விமானப்படையில் அதிகாரியாக இணைந்தார். மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தில் உள்ள இணைப்பு கம்பிகள் உடைந்து வலுவிழக்கும் நிலையில் உள்ளன. 1957ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 2 கிலோமீட்டர் நீள பாலத்தின் இணைப்பு கம்பிகள் உடைந்து பல இடங்களில் கான்கிரீட் தளம் சிதைந்து விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் மற்றும் இருசக்கர வாகன பயணிகள் தடுமாறி காயமடைவதோடு இரவு நேரங்களில் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்பது போல திமுக அரசின் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கூறியுள்ளார். உதயகுமார் வெளியிட்டுள்ள காணொலியில் உள்துறையிலிருந்து உழவர் நலத்துறை வரை எல்லா துறைகளும் செயலிழந்திருக்கின்றன, சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என விமர்சித்துள்ளார். பீகாரில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் மாநிலத்தில் குறைந்தது 2 கோடி வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கலாம் என்று இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக 11 கட்சிகளைச் சேர்ந்த 20 தலைவர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து தங்களது ஆட்சேபங்களை பதிவு செய்தனர். கேரளா வயநாடு முத்தங்கா வனப்பகுதி சாலையில் காட்டு யானை ஒன்று திடீரென சாலைக்கு வந்து அரசு பேருந்தை மறித்தது. அப்போது சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் ஒலி எழுப்பினார். பேருந்தை மறித்து நின்ற யானை ஓட்டுநர் தொடர்ந்து ஒலி எழுப்பியதால் வனத்துக்குள் சென்றுவிட்டது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கு மத்திய அரசே காரணம் என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த மாதத்திற்கான தலைமை பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றிருப்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிமடுக்கவில்லை என்று காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார்.
மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை என்ற செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி போன்றவற்றின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் நாளுக்கு நாள் இக்கட்டில் தள்ளப்பட்டு கடனாளியாவதாகவும் இது அவர்களை தவறான முடிவுக்கு தள்ளுவதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். கொரோனாவுக்கான கோவிஷீல்டு தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என அதை தயாரித்த புனேயில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹசனில் 40 நாட்களில் 21 பேர் மாரடைப்பால் திடீரென்று இறந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கொரோனா தடுப்பூசியும் காரணமாக இருக்கலாம் என கர்நாடக முதல்வர் கூறியிருந்தார். இந்நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் விளக்கம் வெளியாகியுள்ளது. கொரோனா தடுப்பூசிகளுக்கும் மாரடைப்பு மரணங்களுக்கும் தொடர்பில்லை என இருவேறு விரிவான ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசும் ஏற்கனவே விளக்கமளித்திருந்தது. ஒரு கோடிக்கு மேல் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கொண்ட இந்திய மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக குஜராத்தும் தற்போது இணைந்துள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்களில் 36% பேர் இந்த 3 மாநிலங்களில் மட்டுமே உள்ளதாக NSE கூறியுள்ளது. நாடு முழுவதும் 11.5 கோடி பதிவு பெற்ற பங்கு முதலீட்டாளர்கள் உள்ளதாக NSE கூறியுள்ளது. இதில் வட இந்தியாவில் 4.2 கோடி பேரும், மேற்கு இந்தியாவில் 3.5 கோடி பேரும், தென்னிந்தியாவில் 2.4 கோடி பேரும், கிழக்கிந்தியாவில் 1.4 கோடி பேரும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனக்கு பிறகு தன் பதவிக்கு வருபவரை ஒரு அறக்கட்டளை தேர்வு செய்யும் என்று அறிவித்துள்ளார் திபெத் தலைவர் தலாய் லாமா. இந்த அறிவிப்பின் சுவாரஸ்ய பின்னணியை தற்பொழுது பார்க்கலாம். தலாய் லாமா திபெத்திய புத்த மதத்தினரின் தலைவர். சீனாவின் பரம எதிரி. தற்போது சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள திபெத்தை தனி நாடு என அறிவிக்க கோரி போராடுவதுதான் இந்த எதிர்ப்புக்கு காரணம். 1959 சீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலாய் லாமாவுக்கு இந்தியா தஞ்சம் கொடுத்து தற்போது வரை காத்து வருகிறது. இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் திபெத்தின் நாடு கடந்த நாடாளுமன்றமும் உள்ளது. தற்போதுள்ள 14ஆம் தலாய் லாமாவுக்கு 90 வயது நெருங்கும் நிலையில் அடுத்தது யார் என்ற பெரிய கேள்வி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதில் பெரிய சிக்கலே தனது வாரிசை தலாய் லாமா தற்போது அறிவிக்க முடியாது என்பதுதான். தலாய் லாமா இறந்து வேறு ஒரு அவதாரம் எடுப்பார் என்பது திபெத்தியர்களின் நம்பிக்கை. தலாய் லாமாவின் உயிர் வேறு ஒருவரது உடலில் புகுந்து பிறந்து வளரும் என்று நம்பும் திபெத்தியர்கள் அந்த நபரை சில அறிகுறிகள் அடிப்படையில் கண்டுபிடித்து பதவியில் அமர்த்துவார்கள். தற்போதுள்ள 14வது தலாய் லாமாவும் 1935ஆம் ஆண்டு 2 வயதில் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர்தான். இந்நிலையில் தனக்கு பின் யார் வருவார் என்பதை கண்டறிய ஒரு அறக்கட்டளையை நியமித்துள்ளதாக தலாய் லாமா அறிவித்துள்ளார். தங்கள் 600 ஆண்டு பாரம்பரியம் தொடரும் என்று கூறிய அவர் அடுத்த தலாய் லாமா சீனாவிற்கு வெளியே இருந்துதான் வருவார் என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். ஆனால் சீனாவோ அடுத்த தலாய் லாமாவை தாங்களே நியமிக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறது. இதன் மூலம் திபெத் பிரிவினைவாத பிரச்சனைகளுக்கு நிரந்தர முடிவு கட்ட முடியும் என சீனா கருதுகிறது. ஆனால் சீனா கை காட்டுபவர் தன் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் தலாய் லாமா உறுதியாக உள்ளார். தங்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வதில் சீனா ரகசியமாக காய் நகர்த்துகிறதா என்ற சந்தேகமும் திபெத்தியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்ய சீனாவை அனுமதிக்க முடியாது என அமெரிக்க அரசு ஏற்கனவே கூறியுள்ளது. ஆன்மீகம், அரசியல், அமானுஷ்யம் என தலாய் லாமாவின் தேர்வு மிகவும் எதிர்பார்ப்புகளுடனே நகர்கிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா மாநிலத்தின் அடுத்த ஆளுநராவதற்கு ஆதரவு பெருகி வருகிறது. கருத்து கணிப்பு ஒன்றில் பெரும்பான்மையானவர்கள் கமலா ஹாரிஸ் அப்பதவியில் அமர விருப்பம் தெரிவித்துள்ளனர். கலிபோர்னியா மாநிலம் அமெரிக்காவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு வரும் ஆண்டு ஆளுநர் தேர்தல் நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு ட்ரம்பிடம் தோல்வியை தழுவினார் கமலா ஹாரிஸ். அவரது தாயார் இந்திய வம்சாவளியினர் என்பது குறிப்பிடத்தக்கது.